அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாக்பாட் இந்த மாதம். அதாவது நீங்கள் வந்து என்னென்ன ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் பல விஷயங்கள் கைக்கு வந்துடும் உங்களுக்கு. அதாவது ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாயா கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை சேர்த்திடலாம். அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறது இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது, புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. நல்ல முன்னேற்றங்கள், புது புது வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது. அதே மாதிரி மக்கள் மத்தியில் பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிகப்பெரிய முன்னேற்றம். உங்களுக்குன்னு கட்சி தலைமையிடம் பாராட்டி அங்கீகாரம் கொடுப்பாங்க, ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. உங்களுடைய தலைமையில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. அது மூலிமா நீங்கள் முன்னேற முடியும். மக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மீடியாவுடைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். 7.5 சனியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஜெயிக்க முடியுமானா கட்டாயம் ஜெயிக்க முடியும். 7.5 சனி இருந்தால் தான் பொதுமக்களுடைய எப்போல்லாம் வந்து சனிச்சந்திரன் தொடர்பு வருதோ அந்த டைமில் தான் பொதுமக்களுடைய ஆதரவு வந்து அபரிதமாக இருக்கும். அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக மாறுவீங்க. அது வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் மாறும். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.